4வது மாதத்திலே கர்த்தர் அபரிதமாக நாம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தப் போகிறார். இலைப்பாறுதல் இல்லாமல், அமைதி இல்லாமல், சிந்தையிலே, எண்ணத்திலே, ஆத்துமாலே பலவிதமான போராட்டத்திலே, பலவிதமான சஞ்சலத்திலே, பலவிதமான நெருக்கத்திலே, உயர்வு இல்லையே, மேன்மை இல்லையே, வருமானம் இல்லையே, சுகம் இல்லையே அப்படிங்கிற ஒரு நிலைமையில் குழப்பத்தோடு நீங்கள் இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு நான் இலைப்பாறுதலை நான் கொடுக்க போகிறேன். அதாவது மன அமைதி, எந்த பிரச்சனையுமே இல்லாமல், எந்த துக்கமும் இல்லாமல், எந்த நெருக்கம் இல்லாமல் ஒரு இலைப்பாறுதல், ஒரு மன ரம்மியமாக நிம்மதியை என்ன செய்ய போகிறேன், நான் கொடுக்க போகிறேன். நீ எந்த பக்கம் போனாலும் நான் உன் கூட தான் என்ன செய்ய போகிறேன், இருக்க போகிறேன். உன் கூட நான் இருந்துக்கிட்டே உனக்கு நான் துணையாக இருந்து உனக்கு அரணும், உனக்கு கோட்டையமாக நான் இருப்பேன்னு சொல்கிறேன். அதனால் இந்த மாதத்தில் கர்த்தர் நடத்த போகிற காரியம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன், நம்முடைய குடும்ப வாழ்க்கை இருக்க வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போக வேண்டும். கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு படி என்ன செய்யணும், மேலே போயிட்டே இருக்கணும். ஒரு செடியை வச்சிங்கன்னா அந்த செடி என்ன செய்யுது, ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே போகுது. ஒரு பூஞ்செடி வச்சிங்கன்னா அது வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், ஒவ்வொரு மாதமும் வளரணும், ஒவ்வொரு மாதமும் வளர்ச்சி அடையணும். குடும்பத்தில் எல்லா காரியத்திலுமே ஒரு வளர்ச்சி இருக்கணும். அந்த வளர்ச்சியை இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. உங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கையீடு செய்கிற வேலையில், தொழிலில், பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி உங்களை தேடி வரப்போகுது. ஆமேன்னு சொல்லுங்கள். நம்புகிறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படியே எனக்கு நடக்க போகுது எல்லாம் சொல்லுங்கள். இந்த மாதத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு உயர்வை நான் என்ன செய்ய போகிறேன், பார்க்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை என்ன செய்ய போகிறாரா, கட்ட போகிறார். உங்கள் வாழ்க்கை என்ன செய்ய போகிறாரு, கட்ட போகிறார். எப்படி ஒரு வீட்டை கட்டுறோமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் கட்டப்பட போகிறது. அதான் எரேமியா 31:4 சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:4 இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் அப்படின்னா, நாம் ஏற்கனவே ஒரு மேன்மையில் இருந்தோம், ஏற்கனவே ஒரு உயர்வில் இருந்தோம், ஏற்கனவே ஒரு நிம்மதியில் இருந்தோம், ஏற்கனவே ஒரு சமாதானத்தில் இருந்தோம், ஏற்கனவே நம்ம அடுத்தவர்கள் கொடுக்குற ஒரு கரமாக இருந்தோம். ஆனால் இப்போது இருக்கிற சூழ்நிலை கஷ்டத்திலும், வேதனையிலும், நெருக்கத்திலும், கேவலத்திலும், நிந்தையிலும், அவமானத்திலும் இருந்தாய். ஆனால் இந்த மாதத்திலே நான் மறுபடி நீ எப்படி செல்வ செழிப்பாக இருந்தாயோ, எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாயோ, எப்படி நிம்மதியாக இருந்தாயோ, அதே போல் உன்னை நான் கட்டுவித்து உன்னை கட்ட வைக்க போகிறேன். கைதட்டா பக்கம் மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. இப்போ படிக்கிற பிள்ளைகள் 10th படிக்குது, 9th படிக்குது. அந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு என்ன செய்ய, நாளை கழிச்சு என்ன செய்ய, லோனு கட்டணுமா, அந்த பணம் தேவையா, இந்த பணம் தேவையா, அதுக்கு என்ன செய்ய, இதுக்கு என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு கவலையுமே என்ன செய்யாதுங்க, படாதுங்க, நிம்மதியாக இருக்குங்க. ஆனால் பெற்றோர்கள் தான் நாளைக்கு என்ன செய்ய, நாளை கழிச்சு என்ன செய்ய அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ எதை பற்றி நீ கவலைப்படாத. எந்தெந்த காரியம் உனக்கு இடிக்கப்பட்டு இருந்துச்சு. சில குடும்பத்தில் அன்பு இடிக்கப்பட்டிருக்கிறது, சமாதானம் இடிக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதாரம் இடிக்கப்பட்டிருக்கிறது, தாழ்மை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இடிக்கப்பட்டிருக்கிறது. சமாதானம் இல்லாத குடும்பங்கள் இருக்கிறது, இடிக்கப்பட்டிருக்கிறது. அன்பு இல்லாத குடும்பங்கள் இருக்கிறது, இடிக்கப்பட்டிருக்கிறது. நிம்மதி இல்லாத குடும்பம் இருக்கிறது, நிம்மதி இடிக்கப்பட்டிருக்கிறது. சுகம் இல்லாத குடும்பம் இருக்கிறது, சுகம் இடிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 4வது மாதத்தில் எந்த காரியம் உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில் இடிக்கப்பட்டதோ அந்த இடிக்கப்பட்ட காரியத்தை நான் திருப்பி உன்னை கட்டி உன்னை தலை நிமிர பண்ண வைக்க போறேன். திருப்பி உன் வாழ்க்கையை கட்ட போறேன், திருப்பி உன் குடும்பத்தை கட்ட போறேன், திருப்பி நீ செழிப்பா இருக்கும்படி உன்னை நான் கட்ட போறேன். எல்லாம் சொல்லுங்க. இந்த மாதம் என் குடும்பத்தில் கட்டப்படாத காரியங்கள் கட்டப்பட போகிறது. எந்த காரியம் இடிந்ததோ அந்த காரியம்
கட்டப்பட போகிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒரு மாபெரும் அற்புதமான ஒரு தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அவர் கட்டிட்டு எரேமியா 31:28 என்ன சொல்லுதுன்னா, எரேமியா 31:28 கர்த்தர் சொல்றாரு, கட்டவும் நாட்டவும், உன் வாழ்க்கையை கட்டவும் நாட்டவும் உருவாக்குறதுக்கும் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க போகிறேன். உன் குடும்பத்தை குறித்து பாதுகாக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க போகிறேன். நீ கையீடு செய்கிற வேலையில், நீ தொழிலில் நீ நல்லா இருக்கணும், அது இடிஞ்சு போயிடக்கூடாது, அது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உன் மேலே கவனமாக என்ன செய்ய போகிறேன், நான் ஜாக்கிரதையாக இருக்க போகிறேன். ஜாக்கிரதையாக இருக்க போகிறேன். நீ இடிந்து விழுந்துருவாயோ, நீ தோற்று போயிடுவாயோ, நீ கஷ்டப்பட்டு விடுவாயோ, நீ நெருக்கப்பட்டு விடுவாயோ, நீ அவமானப்பட்டு விடுவாயோ, நீ நிந்திக்கப்பட்டு விடுவாயோ என்று நீ கலங்க வேண்டாம். நான் உன் வாழ்க்கையை சில காரியங்களை கொடுத்து கட்ட வச்சுட்டு நான் ஜாக்கிரதையாக உன் வாழ்க்கையை என்ன செய்ய போகிறேன், நடத்த போகிறேன். ஜாக்கிரதையா. அந்த கடைசி வரியை திருப்பி படிச்சு பாருங்க. திருப்பி, கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில். அவர்கள் பேரில் என்னவா? உங்க பேரை சொல்லுங்க. சொல்லுங்க, கட்டவும் நாட்டவும் என் பேரில் எப்படி இருப்புங்கிறாரு? சொல்லுங்க, கட்டவும் நாட்டவும் என் பேரில், என் குடும்பத்தில் அப்புறம் ஜாக்கிரதையாய் என்னை கவனிக்க போறாரு. திரும்பி சொல்லுங்க, இந்த 4வது மாதத்தில் என்னை கட்டவும், என்னை நாட்டவும், என்னை எழுப்பவும், என்னை உயர்த்தவும், என்னை ஆசீர்வதிக்கவும் என் தகப்பன் இயேசு என் மேல கண்ணை வச்சு என்னை ஜாக்கிரதையாய் நடத்த போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதையா. நீ விழுந்து விடக்கூடாது, நீ விழுந்து விடக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னைக்கு அவர் நம்ம மேலே ஜாக்கிரதையாக இருக்கிறேன். உங்கள் மேலே நான் உன் குடும்பத்தை கட்டுறதுக்கு, உன் தொழிலை கட்டுறதுக்கு, உன் வேலையை கட்டுறதுக்கு, உன் பிள்ளைகளை கட்டுறதுக்கு, உன் பிள்ளைக்கு எதிர்கால வாழ்க்கையை கட்டுறதுக்கு நான் சும்மா அசால்ட்டாக நான் இருக்க மாட்டேன், ஏனோ தான் நான் இருக்க மாட்டேன். நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். உன் பேரில், உன் குடும்பத்து பேரில் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். ஒருவேளை நீ தோற்று போயிருவியோ, கீழே விழுந்துருவியோன்னு பயப்பட வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக. இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நான் ஜாக்கிரதையாக இருந்து என்ன செய்ய போகிறேன், உன்னை கரம் பிடிச்சு என்ன செய்ய போகிறேன், நடத்த போகிறேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதே மாதிரி 31:40 எரேமியா 31:40 இனிமேல் நான் உன் வாழ்க்கையை கட்டிட்டேன்னா, உன் வாழ்க்கையை உயர்த்திட்டேன்னா இனிமேல் நீ இடிக்கப்படுவது கிடையாது, இனிமேல் நீ தோற்று போவது கிடையாது, உன்னை நான் கட்டுவிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போங்க அவர் சொல்லிட்டார், வாக்கு பண்ணிட்டாரு, உன் வாழ்க்கையை உயர்த்துவதுக்கு ரொம்ப எப்படி இருக்கிறேன், எப்படி இருக்கேன், ஜாக்கிரதையாக இருக்குங்கிறாரு. ஆனால் அவர் கரெக்டாக நான் உன்னை வாழ்க்கையை உயர்த்துக்கு நான் ஜாக்கிரதையாக இருக்கேங்கிறாரு. ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம என்ன செய்யணும், எதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபாகமம் 4:10, உபாகமம் 4:10 வாசிங்க. ஆ ஆ ஆ அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த வாசிக்கிறேன், தயவுசெய்து இந்த வசனத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 4:10 பக்கம் 228. கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு, நான் உன் குடும்பத்தை நான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்வேன், உன் பிள்ளைகளை நான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்வேன், உன் வேலையை நீ கையிட்டு செய்கிற தொழிலை, உன் படிப்பு கரைத்த, உன் குடும்ப கரைத்த நான் ரொம்ப கவனமாக இருந்து நான் ஜாக்கிரதையாக என்ன செய்ய போகிறேன், பார்த்துக்கொள்வேன். ஆனால் நீ ஒரு காரியத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் மகளே, நீ ஒரு காரியத்தில் கவனமாக இருக்கணும் மகளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10ஆம் வசனத்தில் நம்மளுக்கு சொல்கிறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் கண்கள் கண்ட காரியங்களை மறவாத படிக்கும். உன் கண்கள் எதை கண்டிருக்கிறது? உன் கண்கள் நிம்மதியை கண்டிருக்கிறது, உன் கண்கள் சமாதானத்தை கண்டிருக்கிறது, உன் கண்கள் ஜீவனை பாதுகாத்திருக்கிறது, உன் கண்கள் பலனை கொடுத்திருக்கிறது. உனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம், உனக்கு ஒரு பிள்ளைகள் இருக்க வீடு, இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார்.
இது உன் கண்கள் கண்டிருக்கிறது. நான் இதுவரை நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய அனாதி சிநேகத்தால் சிநேகித்து காரியத்தால் மூடியிருக்கிறார். நான் பிறந்ததிலிருந்து இதுவரை கர்த்தரை என்னை நடத்தியிருக்கிறார். இது எல்லாம் என் கண்கள் கண்டது. நான் சாப்பிட்டது என் கண்கள் கண்டது, வீடு கட்டினது என் கண்கள் கண்டது, நல்ல ட்ரெஸ்ஸு எடுத்தது என் கண்கள் கண்டது, எனக்கு ரோட்டில் நடக்கும்போது எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் பாதுகாப்பாக என்னை நடத்தினாரே அது என் கண்கள் கண்டது. இது எல்லாமே கர்த்தர் தான் எனக்கு செய்தார். இது எல்லாம் கர்த்தர் தான் எனக்கு சுகத்தை கொடுத்தார். கர்த்தர் தான் என் குடும்பத்தை கொடுத்தார். கர்த்தர் தான் மனைவியை கொடுத்தார். கர்த்தர் தான் கணவனை கொடுத்தார். கர்த்தர் தான் பிள்ளைகளை கொடுத்தார். கர்த்தர் தான் தொழிலை கொடுத்தார். கர்த்தர் தான் வருமானத்தை கொடுத்தார். எல்லா காரியங்களும் இதுவரை கர்த்தர் தான் செஞ்சிருக்கிறார். இந்த காரியங்களை என் கண்கள் கண்டது. இதை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், இந்த உதவியை, இந்த நன்றியை நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்கவே மாட்டேன். இது என் கண்கள் கண்டது. இது என் கண்கள் கண்டது. நீ பிறந்திலிருந்து இதுவரைக்கும் எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை பிரச்சனைகள் வந்தது, எத்தனை இக்கட்டு வந்தது. ஆனால் இதிலிருந்தெல்லாம் தப்புவித்து உன்னை கரம் பிடித்து நடத்தினார் அல்லவா? இது உன் கண்கள் கண்டது அல்லவா? உன் கண்கள் பார்த்தது அல்லவா? ஒரு அருமையான மனைவியை கொடுத்திருக்கிறாரே, உன் கண்கள் கண்டதல்லவா? ஒரு அருமையான ஒரு கணவனை கொடுத்திருக்கிறாரே, உன் கண்கள் கண்டதல்லவா? உன் அருமையான உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரே, உன் கண்கள் கண்டதல்லவா? இப்படிப்பட்ட நன்மைகளையும் இப்படிப்பட்ட அற்புதங்களையும் இப்படிப்பட்ட சுகத்தையும் கொடுத்திருக்கிறாரே, ஒரு நன்றி விசுவாசம் உனக்கு இல்லையா? உன் கண்கள் கண்டதில்லையா? இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவர் அவர் இன்னமும் செய்வார். அதுக்கு நீ மறக்கக்கூடாது. இதை நீ மறக்கக்கூடாது. இதுவரை நடத்தினவர் தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னமே அறிந்து தாயின் கருவிலை வெளியே விழுந்ததிலிருந்து இதுவரை உன்னை நடத்தினாரே, இது உன் கண்கள் கண்டதல்லவா? இதை என்ன செய்யக்கூடாதா? மறவாதபடிக்கு இதை மறக்கக்கூடாது. பலவீனத்திலே மாண்டு விட வேண்டிய நிலைமை கர்த்தர் காப்பாற்றினார், மறக்கக்கூடாது. பெரிய அவமானத்தில் தலகுனிய வேண்டிய நிலைமை கர்த்தர் காப்பாற்றினார், மறக்கக்கூடாது. கற்பத்துக்கணி இல்லையே என்று கலைஞர் வேலையிலே கற்பத்துக்கணியை கொடுத்தார், அது மறக்கக்கூடாது. நல்ல வேலை இல்லையே, நல்ல வருமானம் இல்லையே, கலைஞரும் கர்த்தர் கொடுத்தார், ஒரு நிம்மதியை கொடுத்தார். இதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அதான் சொல்கிறாரு, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இதயத்திலே விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உயிருள்ள நாளெல்லாம் என்ன செய்யணுமா? இதை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. உன் இதயத்தை விட்டு நீங்காமல், இதயத்தை விட்டு நீங்கக்கூடாது. கர்த்தர் உதவி செய்தார், கர்த்தர் நடத்தினார். அவர் எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்திருக்கிறார். இது கண்கள் என்ன செய்யணும்? கண். அது மாத்திரமல்ல, உன் ஆத்துமாவை ஜாக்கிரதை என்ன செய்யணுமா? எப்படி போட்டிருக்கு? ஆத்துமாவை என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். அவர் சொல்லிட்டாரு, நான் வாழ்க்கையை நடத்துவதில் நான் ஜாக்கிரதையாக இருக்கிறேன். ஆனால் நீ என்ன செய்ய? உன் ஆத்துமாவை காத்துக்கிறதுல என்ன செய்யணும்? ஜாக்கிரதை. இந்த ஆத்துமாக்குள்ள உலகப்புறமான காரியங்களை உள்ள வந்து உட்கார வைக்கக்கூடாது, ஜாக்கிரதை. பிரிவினையை உட்கார வைக்கக்கூடாது, ஜாக்கிரதை. சமாதான குலைச்சலை உட்கார வைக்கக்கூடாது, ஜாக்கிரதை. பொறாமையை உள்ள உட்கார வைக்கக்கூடாது, ஜாக்கிரதை. சண்டையை உள்ள உட்கார வைக்கக்கூடாது, ஜாக்கிரதை. போராட்டங்களை, பொய் பித்தலாட்டங்களை இது உள்ளத்தில் உட்கார வைக்கக்கூடாது, ஜாக்கிரதை. இதுவும் உள்ளத்தில் வராத அளவுக்கு அன்பை நீ காத்துக்கொள், சமானத்தை காத்துக்கொள், இரக்கத்தை காத்துக்கொள், தாழ்மையை காத்துக்கொள், விட்டு கொடுக்குற மனப்பான்மையை காண்புக்கொள், சத்தியத்தை காத்துக்கொள், வேத வசனங்களை காத்துக்கொள், இரக்கத்தை காத்துக்கொள், இயேசுவை காத்துக்கொள். அவருடைய வார்த்தைகளை எல்லாவற்றையும் உன் இதயத்திலே காத்து உன் இருதய பலகைகளை எழுதி வைத்து அனுதினமும் அதை நீ நினைத்து பார்ப்பாயாக என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் டெய்லி காலைல எந்திரிச்சு இந்த லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்கு சர்ச்சை காலைல திறப்பேன். ஒரு 6 மணிக்கு 6 மணிக்கு திறந்தோன்னு அப்படியே அங்கேருந்து சர்ச்சை தான், இந்த புல்பிடை தான் பார்ப்பேன். ஆண்டவரே, இந்த விருதுநகருக்கு வெறுமையாக வந்தேன், இவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி கொடுத்து இதை நடத்துவதற்கு கிருபையை தந்திருக்கீங்களே, உமக்கு நன்றியப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள நுழைவேன். பார்த்துக்கொள்ளுங்க. தனிமையாக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒரு அனாதை போல் வெறுமையாக அந்த விருதுநகருக்கு வந்தோம். ஆனால் கர்த்தர் இந்த விருதுநகரில் ஊழியத்தை கொடுத்து கட்ட வச்சு அவ்வளோ பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு. அப்போ காலையில் எந்திரிச்சு அந்த ஆலயத்தை திறந்த உடனே, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு மகிமை, நான் வாழ்க்கையில் இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். அனாதையாய் குப்பையில் கடந்த என்னை தூக்கி எடுத்து, ஆண்டவரே உங்களுடைய வேலையை செய்ய கிருபை செஞ்சுருக்கீங்களே, உமக்கு நன்றியப்பா அப்படின்னு சொல்லி காலையில் இருதயத்தில் தேவனை மையப்படுத்துகிற ஒரு பழக்கம் இருக்கிறது.
அதே போல் காலையில் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்திரிச்ச உடனே உங்கள் பிள்ளைய பக்கத்தில் படுத்துருக்கு, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அன்று நாள் அப்பத்தை கொடுக்குறார். ஆண்டவரே, எப்படியோ கஷ்டத்தில் நான் இருந்தேன், எப்படி நெருக்கத்தில் இருந்தேன், ஒரு வீடு இல்லாமல் இருந்தேன், ஒரு இடம் இல்லாமல் இருந்தேன், கல்யாணம் முடித்த காலத்தில் கற்பத்துக்குன்னு இல்லாமல் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி என் குடும்பத்தில் உங்கள் வாக்குத்தத்தத்தை என் குடும்பத்தில் நிறைவேற்றிட்டீங்க. பிள்ளைகளை சமானத்தை பார்க்க முடியும் ஒரு கிருபை நீங்கள் தந்திருக்கீங்க. உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு கோடி சோத்திர ஏசப்பா. அப்போ காலில் எந்திரிச்சோடனே ஒரு 4 வாரத்தை அவருக்கு மகிமையை சொல்லி அவருக்கு சோத்திரத்தை சொல்லி நீங்கள் எழும்புனீங்கன்னா அந்த கால வேளையில் அந்த நாளில் அவர் கிருபை ரொம்ப புதுசாக உங்கள் குடும்பத்தில் இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே எந்த வார்த்தையுமே பேசக்கூடாது. காலையில் எந்திரிச்சோடனே எந்த தேவையில்லாத காரியத்தை பேசக்கூடாது, வீட்டு காரியத்தை குறித்து கூட பேசக்கூடாது. காலையில் எந்திரிச்சோன்னு உங்கள் இதயத்திலிருந்து வருகிற ஒரு காரியம் நன்றி, நன்றி. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த இரவை காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அல்லேலூயா. அப்போ காலையில் எதிர்த்த உடனே ஒரு நன்றி. இரவு முழுவதும் காப்பாற்றினீங்களப்பா, நன்றி. எந்த ஒரு விளைவின தாக்குதல் இல்லாமல் பாதுகாத்தீங்களப்பா, நன்றி. எத்தனை பேர் நைட்டு படுக்கிறாங்க, காலையில் எந்திரிக்கிறது உறுதி இல்லை, என்னை காப்பாற்றிருக்கிறீங்க. இந்த காலை வேளையில் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கணும், நான் போகிற இடத்துல உங்களுடைய வல்லமை புதிதாக இருக்கணும். அப்போ மாயை திறந்து ஒரு 4 வார்த்தை ஸ்தோத்திரிச்சு துதிச்சு அவருக்கு மகிமை செலுத்திட்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு, இந்த காலை வேளையில் உங்களுடைய கிருபை எனக்கு புதிதாக இருப்பதாக, இந்த காலை வேளையில் உடைய அன்பு புதிதாக இருப்பதாக, இந்த காலை வேளையில் உடைய சமாதானம் புதிதாக இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா அந்த நாள் முழுதும் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் சொன்னபடியே நீங்கள் எந்திரிச்ச உடனே வாயை திறந்து எந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்களோ, துதித்து ஸ்தோத்திரித்து இந்த நாளை முழுவதும் உங்களுடைய ஆசீர்வாதம் என்னை தங்கட்டும் சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்களோ, அந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், நடத்துவார். அல்லேலூயா. இதுதான் இந்த ஆத்துமாவை நீங்கள் காத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம். பார்த்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி அநேகர் ஆத்துமாவை காத்துக்கொள்வது கிடையாது, அநேகர் ஆத்துமா என்ன செய்கிறது கிடையாது, காத்துக்கொள்வது கிடையாது. இந்த ஆத்துமாவில் உலகப்பரமான காரியங்கள் எதுவும் வரவிட்டுறக்கூடாது. அதான் ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. ரோட்டில் நடக்கும்போது பஸ்ஸு ஊடால வருதா அப்படின்னு கிராஸ் பண்ணுறதுக்கு பார்த்து 2 பக்கம் பார்த்து தான் கிராஸ் பண்ணுறோம், ஜாக்கிரதையாக போகிறோம் இல்லையா? அப்போ அதே போல் இந்த உள்ளான இந்த மனிதன், இந்த உள்ளான இந்த ஆத்துமா ஜாக்கிரதையாக இருக்கணும். உலக ஆசைகள், உலக எண்ணங்கள், உலகப்பரமான காரியங்கள் உள்ளே தங்க வைக்கக்கூடாது, உள்ளே தங்க வைக்கக்கூடாது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உலகப்புறமான இந்த காரியங்களை உள்ளத்தில் தங்க வைக்காமல் நீ இருந்தேன்னா நான் வாழ்க்கையை என்ன செய்வேன், கட்டுவேன், கட்டுவேன். இன்றைக்கி அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்குறோம், நல்லதை கேட்குறோம், அற்புதங்களை கேட்குறோம், அதிசயங்களை கேட்குறோம். ஆனால் அவர் வேத வசனம் எபிரேயர் 2:1 சொல்லப்பட்டு கேட்டவைகளை வாசிங்க. எபிரேயர் 2:1 பார்த்தீங்களா? கேட்டவைகளை விட்டு சொல்லுங்கள். இந்த வேதத்தில் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கேட்பேன், விட்டு விலக மாட்டேன். எப்படி இருக்கணுமா? திருப்பி வாசிங்க. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதை என்ன செய்யணுமா, கவனிக்கணுமா. இப்போ அநேக பேர் சொல்வது உண்டு, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் ஏசப்பா எத்தனையோ அற்புதங்கள் பண்ணியிருக்கிறார், எத்தனையோ அதிசயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதை விவரித்து பேச மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த அவமானத்தையும் நிந்தைகளையும் விவரித்து சொல்லுவாங்க. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவ என்னை அப்படி செஞ்சா, இவ அப்படி பேசினா, இவ அப்படி என்னை கேட்டா அப்படின்னு நினச்சிவாங்க, சொல்லுவாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த அவமானத்தையும் நிந்தையும் பிரச்சனைகளையும் ஒரு ஆள் மூலமாக எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி அது விவரித்து சொல்லுவோம். ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பா ஜீவனை கொடுத்தாரே, அதை சொல்கிறோமா?
2 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் திருமணம் முடிச்சு வச்சாரு, அதை சொல்கிறோமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி கற்பத்துக்கனியை கொடுத்தாரு, அதை சொல்கிறோமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல வேலையை கொடுத்தாரு, அதை சொல்கிறோமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இடிஞ்சு போன குடும்பத்தை அவர் கட்டினார், சொல்கிறோமா? அப்போ கேட்டவைகளை விட்டு விலகாமல் அவர் செய்த அற்புதங்களையும் அவர் செய்த அதிசயங்களையும் நீங்கள் என்ன செய்யணும்? சொல்லணும். நன்றி என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அப்போ நம்ம வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்றால் முதல்ல நம்முடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்துமாவில் ஜாக்கிரதை என்ன செய்யணும்? இருக்கணும். சரி, ரைட்டு. நம்ம வாழ்க்கை இடிக்கப்படாமல் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையும் இடிக்கக்கூடாது. அன்பு இடிக்கப்படக்கூடாது, சமாதானம் இடிக்கப்படக்கூடாது, பொருளாதாரம் இடிக்கப்படக்கூடாது. அது கட்டப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கை அன்பு கட்டிக்கிட்டே போகணும், சமாதானம் கட்டிக்கிட்டே போகணும், ஐஸ்வர்யம் கட்டிக்கிட்டே போகணும், செழிப்பு கட்டிக்கிட்டே போகணும். அன்பு எல்லா காரியத்திலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆவிக்குரியத்தில் கட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அது இடிக்கப்பட்டு கூடாது, இடிக்கக்கூடாது, தரமட்டமாக கூடாது. மேலே 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 நம்ம வாழ்க்கை போய்கிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், கொலோசியர் 2:6 கொலோசியர் 2:6 சீக்கிரம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர்கள் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே இருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டனால நம்ம எப்படி வேறு கொள்ளணுமா? எப்படி போட்டிருக்கு? அதை இன்னொருத்தவங்க சத்தமாக வாசிங்க. ஆகையால் கர்த்தராகிய இயேசப்பாவை நீங்கள் உள்ளத்தில் ஆத்மாவில் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள்ள நீங்கள் உங்கள் வேறு எப்படி இருக்கணும்னா, உங்கள் வேறு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்து கிளையை பார்க்குறோம், அந்த மரத்து கொப்பை பார்க்குறோம், அந்த மரத்து பூவை பார்க்குறோம், அந்த மரத்து காயை பார்க்குறோம், அந்த மரத்து கனியை பார்க்குறோம். பார்க்க அழகாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது, பச்சை பச்சைன்னு இருக்கிறது. வெயில் வந்தாலும் பச்சையாக இருக்குது, மழை வந்தாலும் பச்சையாக இருக்குது, குளிர்காலம் வந்தாலும் பச்சையாக இருக்குது. இந்த மரத்துடைய அந்த இலைகளும் அந்த கொப்புகளும் எப்போதுமே வாடுவது கிடையாது, எப்போதுமே பச்சை பச்சைன்னு இருக்கிறது. நீர்க்கல் ஓரமாய் நடப்பட்ட இலை உதிரா இருக்கிற ஒரு மரத்தை போல் இந்த மரம் இருக்கிறது. அப்படி எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நம்ம வேறு ஸ்ட்ராங்காக இருக்கணும். வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கிளைகள் நல்லா இருக்கும், வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பூ பூக்கும், வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் காய் காய்க்கும், வேறு ஸ்ட்ராங்காக இருந்து கனி கொடுக்கும். ஆனால் இந்த வேறு எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவிலே இந்த வேறு என்ன செய்யணுமா? இயேசுவில் வேறு கொண்டவர்களாக. அப்படின்னா ஒரு மரத்தினுடைய வேர் ஒரு மனித கண்ணுக்கு தெரியாது. இந்த மரத்தினுடைய வேர் யாருக்குமே தெரியாது. அந்த மரம் நிற்கிறது தெரியும், அந்த மரம் கொப்பு தெரியும், அந்த மரம் கிளைகள் தெரியும், அந்த மரம் இலைகள் தெரியும், அந்த மரம் பூ தெரியும், அந்த மரம் காய்கனி தெரியும். பார்க்க அழகாக இருக்கு, வாங்கி சாப்பிடலாம், பிடுங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பளபளப்பாக இருக்கும் மரம். ஆனால் அந்த வேறு மண்ணுக்குள்ளே இருக்கும். அந்த வேறு மண்ணுக்குள்ளே எந்த பக்கம், எந்த கிழக்கு பக்கம் போதா, மேற்கு பக்கம் போதா, வடக்கு பக்கம் போதா, தெற்கு பக்கம் போதா, அந்த மரத்தினுடைய வேறு எந்த பக்கம் போகுது என்று தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு மரத்தை வெட்டிங்கன்னா பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு சில வேர்கள் படர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, கிழக்கு பக்கம் ஒரு வேறு போகும், மேற்கு பக்கம் ஒரு வேறு போகும், தெற்கு பக்கம் ஒரு வேறு போகும். அப்படி வேறு உள்ள படர்ந்து மரம் அப்படியே படர்ந்துக்கிட்டே போகும்போது எந்த அளவுக்கு வேறு மண்ணுக்குள்ள அதிகமாக படர்ந்து போகுதோ அந்த அளவுக்கு மேலே மரம் கனி கொடுக்குற மரமாக இருக்கும், அந்த அளவுக்கு மரம் இலை உதிரா மரமாக இருக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இயேசுக்குள்ள நீங்கள் வேறு கொண்டவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை பல பச்சை பச்சை கனி கொடுக்குற வாழ்க்கையாக மாறிடும். உங்கள் இலை என்ன செய்யாது? காயாது. உங்க வாழ்க்கை காயாது, உங்க வாழ்க்கை வாடாது. உங்க வாழ்க்கை இலை காஞ்சி கீழே மரத்தில் விழுகிறது போல உங்க வாழ்க்கை காஞ்சி நீங்க கீழே விழ மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் பச்சை பச்சேன்னு இருப்பீங்க, எப்ப பார்த்தாலும் காய் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க, எப்ப பார்த்தாலும் பூ பூத்துக்கிட்டு இருக்கும், எப்ப பார்த்தாலும் கண்ணி கொடுக்கிற ஒரு மரமா நீங்க இருப்பீங்க. உங்க வாழ்க்கை கட்டிக்கொண்டே இருக்கும், உங்க சந்ததி கட்டிக்கொண்டே இருக்கும், உங்க பிள்ளைங்க சந்ததியா நல்லா இருக்கும். காரணம் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மரத்துக்கு அடியில் இருக்கிற அந்த வேறு
அது படர்ந்து போய் கொண்டே இருக்கிறது. அது பூமிக்குள்ள படர அது பூமிக்குள்ள படர்ந்து போக போக எங்க மரம் செழிப்பாய் கொண்டு இருக்கிறது. மரம் அணைய கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. மரம் அணையர்களுக்கு கனியை கொடுக்கும்படியாக என் மரத்துல கனியை பிடிங்கி சாப்பிடு. ரோட்ல போறவன் வர்றவன் எல்லாம் அந்த மரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு அண்ணாந்து பார்த்து இந்த மரம் வாட மாட்டேங்குது, இந்த மரம் காய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் வெயில் காலம் வந்தாலும் சரி, உஷ்ண காலம் வந்தாலும் சரி, இந்த மரம் எப்ப பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு இருக்கிறது. எத்தனை டிகிரி வெயில் அடிச்சாலும், எத்தனை டிகிரி வெயில் வந்தாலும் இந்த மரம் காய மாட்டேங்குது, இந்த இலை காய மாட்டேங்குது. இந்த இலைய பார்க்கிற கண்ணுக்கு பச்சை பச்சையா இருந்து கொண்டிருக்கிறது. இதோட ரகசியம் தான் என்ன? எல்லா மரமும் காஞ்சி போகுது வெயில் காலத்துல, ஆனா இந்த மரம் மட்டும் காயாம இருக்கிறது. மழை தாழ்ச்சியான வருஷத்துல தப்பாமல் இந்த மரம் கனி கொடுத்து கொண்டிருக்கிறது. இதோட ரகசியம் தான் என்ன? இதோட காரியம் என்ன என்று பார்த்தால் அதுக்கு அடியில அது வேறு, அது பறந்து கொண்டே இருக்கிறது. மேலே அது கனி கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை பட்டு போக கூடாது. நம்ம வாழ்க்கை, நம்ம இலை காஞ்சி கீழே விழக்கூடாது. அதுக்கு ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வேறு என்ன செய்யணுமா? பூமிக்குள்ள சொல்லுங்க, இயேசுவிலே. யாருக்குள்ள வேறு கொள்ளணும்? இயேசுக்குள்ளே. அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் படிங்க. ஆகையால் நான் கிறிஸ்து இயேசுவை என்னைக்கு நான் ஏற்றுக்கொண்டனோ அவருக்குள்ளே வேறு கொண்டவனாக, இயேசுக்குள்ளே நான் கட்டப்பட்டவனாக, இயேசுக்குள்ள என் வாழ்க்கை நடந்து கொண்டு, இயேசுவின் பாதையில் நடந்து கொண்டு, என் விசுவாசத்தில் என்ன செய்வேன்? உறுதிப்பட்டு சோத்திரத்தோட என் வாழ்க்கை பெருகும். கையை தட்டா பக்கம் மகிமை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை பெருகிறதுக்கு என்ன செய்யணுமா? அவரிலே வேறு கொண்டவர்களாக. அல்லேலூயா. ஒரு மரத்தினுடைய வேறு யாருக்கும் தெரியாது. அப்போனா நம்முடைய வாழ்க்கை, தேவனுக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவு யாருக்கும் தெரியாது. அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் அப்புறம் சொல்லுங்க. அப்போனா வேறு எதில் இருக்குது? பப்ளிக்கில் இருக்குது, அந்தரங்கத்தில் இருக்கா? வேறு எதில் இருக்குது? பப்ளிக்கில், கண்ணுக்கு தெரியாது. அப்போ நம்முடைய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையுமே ஒரு அந்தரங்கமாக இருக்கணும். அது என்ன அந்தரங்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த உறவு அந்தரங்கமாக இருக்கணும். அதாவது அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் எத்தனை நேரம் ஜெபிக்கிறோம், எத்தனை நேரம் துதிக்கிறோம், எத்தனை நேரம் வேதம் வாசிக்கிறோம், எத்தனை நேரம் ஆராதிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம எல்லா காரியத்திலையுமே டயத்தை கூட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வேறு என்ன செய்யுமா? கீழே பறந்துக்கிட்டே இருக்கும். மரம் ஜேசிபி வச்சு இழிச்சாலும் அந்த மரம் சாயாத காரணம் கீழே வேறு ஸ்ட்ராங்காக என்ன செய்யுது? இருக்குது. நம்ம வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவர்களை வேறு கொண்டவர்களாகவும் அவர்களே கட்டப்பட்டவர்களாகவும் இருக்கணும். அதுக்கு தான் இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவன். ஃபஸ்ட்டு நம்முடைய வாழ்க்கை இடிக்கப்படாமல் இருப்பதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? வேறு கொண்டவர்களாக. யாரில் வேறு கொண்டவர்களாக இருக்கணும்? இயேசுவில் என்ன செய்யணும்? வேறு கொண்டவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். தெரிஞ்சு கொள்ளுங்கள். அப்போ நம்ம வாழ்க்கை என்ன செய்யாது? இடிக்கப்படாது. வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். வருமானம் குறையாது, வருமானம் பெருகிட்டே இருக்கும். ஏன் வருமானம் குறையுது? ஏன் வருமானம் குடும்பத்தில் குறையுது? 10,000 சம்பளம் வேணால் அடுத்து வருமானம் 15,000 வரணும், 5,000 ஆகக்கூடாது. அப்போ நம்ம வாழ்க்கை இடிக்கப்படுதுன்னு அர்த்தம். வருமானத்தில் குறைவுபட்ட வாழ்க்கை இடிக்கப்படக்கூடாது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போக தான் வார்த்தை இருக்கிறது. இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவாய் என்று வார்த்தை இருக்கிறது. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வார்த்தை இருக்கிறது. அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணுமே. அப்போ அது நிறைவேறலைன்னா, அப்போ குறைஞ்சி போச்சுன்னா, அப்போ நம்ம வாழ்க்கை இடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். வருமானம் குறைஞ்சா வாழ்க்கை இடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அன்பு குறைஞ்சா வாழ்க்கை இடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. சமாதானம் குறைஞ்சா வாழ்க்கை இடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவமானப்பட்டீங்கன்னா தோத்து போனீங்க, வாழ்க்கை இடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ வாழ்க்கை கட்டப்படணும், வாழ்க்கை உயரணும். ஒரு சுகத்தில், ஒரு பலத்தில், ஒரு சந்தோஷத்தில், ஒரு சமாதானத்தில், வருமானத்தில், செழிப்பில், எல்லா காரியத்திலையுமே நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும்? மேலே போய்கிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கு பரிகாரம் என்ன? அதுக்கு மாற்று வழி என்னன்னு கேட்டால், நம்முடைய வேறு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்முடைய வேறு எப்படி இருக்கணும்?
எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம், எவ்வளோ நேரம் துதிக்கிறோம், எவ்வளோ நேரம் ஆராதிக்கிறோம். அருமையான சகோதரிமார்கள் எத்தனையோ பேர் வீட்டில் தனிமையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உட்காந்து நல்லா ஆண்டவரை பிரேசிங் பண்ணலாம், துதிக்கலாம், நடந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் வேறு என்ன செய்யுது, போய்கொண்டே இருக்கிறது. காரணம் அதை நம்ம செய்கிறது கிடையாது. ஒரு நேரம் ஜெபிச்சா போதுன்னு விட்டுறோம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பைபிள் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது உபவாசத்தில், நீ படுத்திருக்கும் போதும் நீ எழுந்திருக்கும் போதும், எப்படி நீ உட்காரும் போதும் நீ எழுந்திருக்கும் போதும் இவைகளை குறித்து என்ன செய்யி பேசி அப்படின்னு சொல்லப்பட்டு, இவைகளை குறித்து என்ன செய்யி பேசி அப்படின்னு போட்டுறோம். அப்போ இதை குறித்து நம்ம என்ன செய்யணும், பேசணும், பார்த்துக்கொள்ளுங்க. வசனம் சொல்லுது, இதில் ஒரு வசனம் இருக்குது, இதை நீ ஜாக்கிரதையாக காத்து இதை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, கருத்தாக என்ன செய்ய போதிக்கணும். உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். ஜாக்கிரதையாக உன் பிள்ளைகளை பாதுகாத்துக்கிறோன்னு சொல்லி கருத்தை சொல்கிறாரு. சரி, ரைட், ஓகே. ரெண்டாவது ஒரு காரியம், எப்படி இயேசு நம்மளுக்கு வாழ்க்கையை கட்டி கொடுத்துருக்கிறாரு. சும்மா ஒன்றும் கட்டி கொடுக்கல, அவர் இரத்தத்தை சிந்தி என்ன கட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 17:26-27. ஹல்லேலூயா. நம்மில் ஒருவருக்கு அவர் என்னவல்ல, தூரமானவர் அல்ல. பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே இருங்களேன், இந்த தேவனுடைய வார்த்தையை நல்லா இங்கே கவனித்து கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 17:26, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருந்த எல்லைகளையும் என்ன செஞ்சார், குறித்திருக்கிறார். கர்த்தராய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. இங்கே இருங்களேன், அந்த தகப்பனுடைய அன்பை அந்த இயேசுனுடைய அன்பை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு. அவர் என்ன செய்கிறாரா, நம்மளை ஒரு இருட்டுக்குள்ளே நம்ம காணா போயிட்டோம்னா, ஒரு இருட்டுக்குள்ளே நம்ம தொலைஞ்சு போயிட்டோம்னா, அவர் எப்படி தேடுறாரா, நம்மளை என்ன செய்கிறாரா, தடவி. எப்படி போட்டிருக்கு, ஜனங்களையும் அவர் இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது குடிக்க செய்து, இங்கே இருங்க, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை தேர்ன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அவர் எந்த அளவுக்கு நம்ம மேலே தயவு வச்சுருக்கிறாரு, எந்த அளவுக்கு இறக்கம் வச்சுருக்கிறாரு அப்படிங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இந்த நாட்களிலே நீங்கள் எந்த அளவுக்கு தேடணும், எந்த அளவுக்கு ஒரு சமூகத்துக்கு வரணும் அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரெண்டாவது, நீங்கள் அதிகமான உங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றால் இந்த சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த வெற்றியை நீங்கள் என்ன செய்யுங்க, அடிக்கடி பேசுங்க. கலாத்தியர் 6:14 வாசிங்க. கலாத்தியர் 6:14. எல்லாம் சொல்லுங்கள். நான் இயேசுனுடைய சிலுவை அன்பை குறித்து மாத்திரம் கனப்படுத்தி பேசுவேன், மேன்மைப்படுத்தி பேசுவேன். வேறு எந்த காரியத்தையும் நான் மேன்மைப்படுத்தி பேச மாட்டேன். அல்லேலூயா. இங்கிறங்களேன், நீங்கள் உலகத்தில் எந்த காரியத்தை குறித்து பெருமையாக மேன்மையாக பேசினாலும் உங்களுக்கு பதில் என்ன செய்யாது, அதுக்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்குண்டான எத்தனை நடிகர்களை மேன்மைப்படுத்தி பேசியிருக்கிறாங்க, எத்தனையோ அதிகாரிகளை மேன்மைப்படுத்தி பேசியிருக்கிறாங்க, எத்தனையோ நபர்களை மேன்மைப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி அவர்களை நீங்கள் மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி பேசியதுனால உங்களுக்கு ஏதாவது பதில் வந்ததா, உங்களுக்கு ஏதாவது அற்புதம் நடந்ததா, உங்களுக்கு ஏதாவது அதிசயம் நடந்ததா, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது மாற்றம் உண்டானதா, அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வந்ததா என்று கணக்கு பார்த்தால் ஒரு உயர்வும் ஒரு மேன்மையும் என்ன செஞ்சுருக்காது, நடந்திருக்காது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றால், ஆனால் நீங்கள் சிலுவையை குறித்து மாத்திரம்தான், சிலுவை பாடுகளை குறித்து மாத்திரம்தான், சிலுவையில் வாங்கி கொடுத்த வெற்றியை மாத்திரம்தான், சிலுவையில் வாங்கி கொடுத்த அன்பை மாத்திரம்தான், சிலுவையில் வாங்கி கொடுத்த சுகத்தை மாத்திரம்தான், சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த விடுதலையை பற்றி தான் நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர மற்ற உலகப்புறமான நம்முடைய குடும்பத்தில் சொந்தக்காரங்கள் உறவினர்களை மேன்மைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சிலுவையில் வாங்கி கொடுத்த வெற்றியை மாத்திரம் தான் நீங்கள் மேன்மைப்படுத்தி பேசணும். அப்படி அந்த காரியத்தை குறித்து மேன்மைப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கையாக என்ன செஞ்சிடும். எல்லாம் சொல்லுங்க, சிலுவையை பற்றி நான் கனப்படுத்தி
அந்த வசனத்தை திருப்பி நீங்கள் வாசிக்க, அப்போ தான் தெரியும் இன்னும். நானும் எல்லாம் சொல்லுங்கள். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிங்க. சிலுவையை குறித்து அல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிலுவையை மாத்திரம்தான், இயேசுவை மாத்திரம்தான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு சிலுவையை குறித்து அல்லாமல் அப்படின்னா அது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. சிலுவையை குறித்து அல்லாமல் அப்புறம் என்ன போட்டிருக்கு? வேற எந்த காரியத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஒரு தீர்மானம் இருங்க. உங்கள் வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமோ, உங்கள் வாழ்க்கை உயரணுமா, உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை அவன் நல்லா செய்கிறான், இவன் நல்லா செய்கிறான், அவன் நல்லா இருக்கான், இது எங்கள் அம்மா கொடுத்தது, எங்கள் அப்பா கொடுத்தது, நான் இப்படி இருக்க காரணமே அவன் தான், என் குடும்பம் கட்டப்பட்டது காரணமே அவன் தான், இப்படின்னு சொல்லி உலக மனிதர்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டக்கூடாது. இயேசு மகாராஜாவை சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த வெற்றியை மாத்திரம்தான் நீங்கள் பேசி மேன்மையை பாராட்ட வேண்டும். அப்படி மேன்மையை பாராட்டும் போது உங்கள் வாழ்க்கை மேன்மையாக, உங்கள் வாழ்க்கை உயர்வாக, உங்கள் வாழ்க்கை அற்புதமாக, உங்கள் வாழ்க்கை அதிசயமாக, மலை மேல் இருக்கிற பட்டணம் போல உங்கள் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடும்? அல்லேலூயா. திருப்பி அந்த வசனத்தை நல்ல மைண்டில் ஏற்றுங்க, வாசிங்க. நானும் அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க. நான் இனிமேல் சிலுவையை குறித்து மாத்திரம், சிலுவையில் வாங்கி கொடுத்த வெற்றியை மாத்திரம் மேன்மை பாராட்டுவேன், கனப்படுத்தி பேசுவேன், உயர்த்தி பேசுவேன். மற்ற உலகத்தில் எந்த காரியத்தையும் நான் கனப்படுத்தி பேச மாட்டேன். சரி, அப்போ சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால், சிலுவையில் ஏசு சிலுவை வெற்றி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறதுக்கல்ல, சிலுவையில் ரத்தத்தை சிந்தி என்னென்ன வாங்கி கொடுத்தார், சிலுவையில் ரத்தத்தை சிந்தி என்னென்ன வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நீங்கள் அதை பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரத்தம் உங்களுக்கு நீங்கள் பேசின காரியம் கையில் கொண்டு வந்து கொடுத்துரும். சொல்லுங்க பாப்பா, சிலுவையில் என்னென்ன வாங்கி கொடுத்தாரு? சொல்லுங்க. பாவத்திலிருந்து என்னை நீதிமான மாற்றினார். ஒன்று. ரெண்டாவது யாரான்னு சொல்லுங்க. சமாதானம் சிலுவையில் வாங்கி கொடுத்தாரு. அல்லேலூயா. இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் என்ன செய்யணும்? ஏசப்பா சிலுவையில் ரத்தத்தை சிந்தி என் குடும்பத்தில் சமாதானத்தை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. என் குடும்பம் எப்போதுமே, நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் எப்போதுமே சமாதானமாக தான் இருப்போம். ஏன்னா ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. என் பிள்ளைங்க நான் சொல்கிறபடியே கேட்கும். ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய புருஷன் பொஞ்சாதி டெய்லி பேசணும். பிள்ளைய தாய், அம்மா, மகன் டெய்லி பிள்ளைகள்கிட்ட என்ன செய்யணும்? பேசணும். பார்த்துக்கொள்ளுங்க. என் பிள்ளை 2 நாளாக பேசலை, என் பிள்ளை 3 நாளாக பேசலை, அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருதா உங்கள் குடும்பத்தில்? அப்போ சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த ரத்தத்தை பேசுங்க. சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த ரத்தத்தை பேசுங்க. ஏசப்பா சிலுவையில் ரத்தத்தை சிந்தி எனக்கு சமாதானத்தை கொடுத்துட்டாரு. என் குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் சமாதானமாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் பேசி பாருங்க. அந்த ரத்தம், அந்த கடின இருதயத்தை, அந்த ரத்தம், அந்த பிரிவினை இருதயத்தை, அந்த ரத்தம் சமாதான குலைச்ச இருதயத்தை, அது சமாதானத்தின் வல்லமையாக அந்த ரத்தம் மாற்றும். அது தான் சிலுவையில் வாங்கி கொடுத்த ரத்தம். இதை குறித்து நீ மேன்மை பாராட்டி பேசி பாருங்க. உங்க குடும்பம் ஒரு சமாதான குடும்பமாய் மாறும். அல்லேலூயா. அப்போ இதைத்தான் நீங்கள் மேன்மை பாராட்டணும், இதைத்தான் கனப்படுத்தணும், இதைத்தான் நீங்கள் உயர்த்தி பேசணுமே தவிர வேறு எந்த காரியத்தை உயர்த்தி பேசக்கூடாது. இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த நெக்லஸ், இது என் அம்மா வாங்கி கொடுத்த சேலை, எங்கள் அம்மா இருக்கும்போது எனக்கு அப்படி வாங்கி தருவாங்க, இப்படி வாங்கி தருவாங்க, எங்கள் அப்பா அப்படி செய்வார், இப்படி செய்வார், அவர் இதை செஞ்சார், எங்கள் சித்தப்பா செஞ்சார். இப்போ இந்த காரியமெல்லாம் பேசக்கூடாது. அதை கொடுக்க வச்சது கர்த்தர், அதை செய்ய வச்சது கர்த்தர். ஆனால் அந்த வாங்கி கொடுக்க வச்சார பாருங்க கர்த்தர், அவரைத்தான் மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர கொடுத்தவரை மேன்மை பாராட்டக்கூடாது. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் நாங்களோ எல்லாம் சொல்லுங்க. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் உலகப்புறமான காரியங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. ஆனால் நானும் என் இயேசுவை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது புரியுதா உங்களுக்கு? வேற என்ன சிலுவையில் வாங்கி கொடுத்தாரு? நித்திய ஜீவனை வாங்கி கொடுத்துருக்கிறார். ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு மரண போராட்டம் வரும்போது,
நீங்கள் மேன்மை பாராட்டணும். என்னுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படியே திருவிருந்தில் அந்த அப்பத்தையும் அந்த இரத்தத்தையும் பானம் பண்ணும்போது நீங்கள் பேசணும், ஆண்டவரே உங்களுடைய இரத்தத்தால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டாரு. அதை மேன்மை பாராட்டு, அதை கனப்படுத்தி பேசு, அதை கனப்படுத்தி பேசு, அதை மேன்மை பாராட்டு பேசுங்க. ரெண்டாவது கொரிந்தியில் இருக்கிறது, அவருடைய தருத்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யம் மாதிரி சிலுவையில் வாங்கி கொடுத்த வெற்றி, அதை நீங்கள் பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.